தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். ஆரல்வாய்மொழி தெற்கு பெருமாள்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் பிருந்தாவேணி, வயது 45. இவரது கணவர் பாலமுருகன், வயது 52. உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்ததால் அவரை பராமரிக்க 50 வயது வனிதா என்பவரை கேர்டேக்கராக நியமித்தார் பிருந்தாவேணி. சில மாதங்கள் வனிதா வேலை பார்த்தார். உன் நடவடிக்கைகள் சரியில்லை என கூறி வனிதாவை பிருந்தாவேணி வேலையை விட்டு நிறுத்தியுள்ளார். அதனால் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. கேர்டேக்கராக வேலை பார்த்தபோது பாலமுருகனை நிர்வாணமாக போட்டோ எடுத்து வைத்து கொண்டு வனிதா பணம் கேட்டு மிரட்டுவதாக நாகர்கோவில் போலீஸ் நிலையத்தில் பிருந்தாவேணி புகார் அளித்தார். இருதரப்பையும் விசாரித்த மகளிர் போலீசார் இனி அப்படி செய்யக்கூடாது என வனிதாவிடம் கூறி அனுப்பினர். அதன் பிறகும் வனிதா தொடர்ந்து தன்னிடம் பணம் கேட்டு மிரட்டுவதாக கடந்த வாரம் ஆரல்வாய்மொழி காவல் நிலையத்தில் பிருந்தாவேணி புகார் அளித்தார். அதனால் ஆத்திரமடைந்த வனிதா பிருந்தாவேணி வீட்டுக்கு வந்து தகராறு செய்து ஜன்னல்கள் மற்றும் பொருட்களை அடித்து உடைத்து நாசம் செய்ததாக சிசிடிவி ஆதாரங்களுடன் பிருந்தாவேணி மீண்டும் புகார் அளித்தார். இது பற்றி விசாரித்த ஆரல்வாய்மொழி சப் இன்ஸ்பெக்டர் கார்த்திக் சிசிடிவி காட்சிகள் மற்றும் செல்போனில் எடுக்கப்பட்ட வீடியோவை வாங்கி சென்றார். இந்த நிலையில்தான் பிருந்தாவேணி தனது செல்போனை செக் செய்து பார்த்தபோது அதிலிருந்த வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். வீட்டு சிசிடிவி காட்சிகளையும் கூட எஸ்ஐ கார்த்திக் அழித்துவிட்டதாக குற்றம் சாட்டுகிறார். வழக்கறிஞருடன் சென்று சப் இன்ஸ்பெக்டர் கார்த்திக்கிடம் அது பற்றி பிருந்தாவேணி கேட்டுள்ளார். அப்படித்தான் அடிப்பேன், என்ன செய்வீர்கள் என எஸ்ஐ கார்த்திக் கேட்டதால் இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. நீங்க தான் டெலிட் பண்ணீங்க, எதுக்காண்டி டெலிட் பண்ணீங்க? அடுத்த வீட்டில் உள்ளதை எதுக்கு? அடுத்த வீட்டில் உள்ள ஃபுட்டேஜை டெலிட் பண்ண உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அவங்க வீட்டில் இருந்து முதல்ல பறிச்சுட்டு வந்ததே தப்பு. ஸ்டேஷன் வந்து பார்ட்டியை வந்து விசாரிக்க தான் சொல்லியிருக்கு. பார்ட்டியை விசாரிக்க தான் சொல்லியிருக்கு. பார்ட்டியை மிரட்டுறது சொல்லலை, சரியா? உங்க அதிகாரத்தை நீங்க தப்பா உபயோகிக்க சொல்லலை. நீங்க சவுண்ட் விட்டது எல்லாரும் பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சவுண்ட் விடுறீங்க உங்க அதிகாரத்தை இது பண்ணிட்டு. ஆமா ஆமா ஆமான்னு ஆமான்னு இது குறித்து முதல்வரின் தனிப்பிரிவு மற்றும் போலீஸ் உயரதிகாரிகளுக்கு புகார் அளித்துள்ளதாக பிருந்தாவேணி கூறினார். பணம் கேட்டு மிரட்டும் வனிதா, அவருக்கு ஆதரவாக செயல்படும் எஸ்ஐ கார்த்திக் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிருந்தாவேணி வலியுறுத்துகிறார். நானும் என் கணவரும் என் இளைய பிள்ளையும் வாழ்ந்து வரோம். என் வீட்டுக்காரருக்கு, என் கணவருக்கு பாலமுருகன் அவங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால உடம்பு சரியில்லாதனால ஆஸ்பத்திரியில மேனுவல் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணியிருந்து அதுல கொஞ்சம் பாக்குறது எனக்கு ஸ்கூல் பிள்ளைங்க இருக்கனால பாக்குறாங்க. கேர்டேக்கர் ஒரு நர்ஸ் வடக்கங்குளத்தை சேர்ந்த வனிதா நாகராஜன் அவங்கள இந்த வச்சிருந்து அதுல பார்த்ததுல கொஞ்சம் போட்டோ எல்லாம் எடுத்து வச்சு என் கணவரை மிரட்டி பணம் வாங்கி நிறைய டார்ச்சர் கொடுத்தனால அவங்க தீ காயம் பட்ட போட்டோய வச்சு மிரட்டி நான் இதை இந்த யூடியூப்ல வாட்ஸ்அப்ல போட்டுருவேன்னு சொல்லி உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அனுப்பிடுவேன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணி பணம் வாங்கியிருந்தாங்க. அதுக்காண்டி நான் அனைத்து இந்திய மகளிர் காவல் நிலையத்துல மார்ச் 14ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்க விசாரணை கீதா எஸ் அவங்க எல்லாம் விசாரிச்சு எடுத்து அதை முடிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் பணம் கொடுத்து நகையை திருப்பக்காண்டி அங்க இருந்த மேடம் எல்லாம் வந்து திருப்பி எல்லாம் முடிச்சு கொண்டு வந்திருந்து அன்னைக்கு முடிச்சிருந்து 14ஆம் தேதி. திருப்பியும் மே மாசம் 8ஆம் தேதி நம்ம ஆரல்வாய்மொழி சதீஷ் எஸ்ஐ இருக்கும்போது ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்து அப்பவும் பிரச்சனை பண்ணி 2 வாட்டி எல்லாம் முடிச்சிருந்து. இப்ப போன மாசம் 2 வாட்டி கார்த்திக் எஸ்ஐட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அதையும் எழுதி எல்லாம் முடிச்சாச்சு. திருப்பி சிஎம் செல்லுக்கு ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்து அங்க இருந்து நம்ம வடசேரி காவல் அனைத்து இந்த மகளிர் காவல் நிலையத்துக்கு வந்து அங்கேயும் கம்ப்ளைண்ட் இப்ப போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 10 மணிக்கு வந்து விசாரிக்க சொல்லியிருந்து. புதன்கிழமை 1:30 மணிக்கு டைம் அளவுல வந்து வீட்டுக்கு அந்த வனிதா லேடி வந்து வீட்டுல வந்து கேட்ட திறந்து கதவு ஜன்னல் எல்லாம் அடிச்சு நொறுக்கி கதவெல்லாம் அடிச்சு நல்லா அடின்னு அடிச்சு நான் இருக்கும்போது என் பிள்ளையும் அவதூறா பேசி என்ன அவ்வளவு அசிங்கமா எவ்வளவு திட்ட முடியுமோ பச்சை எல்லாம் ஏசி திட்டிக்கிட்டு என் பிள்ளைய நல்லா இருக்க மாட்டா நீட்டு சாபம் போட்டுக்கிட்டு அப்படின்னு ரொம்ப அவதூறா போல நீ வெளியில வந்து கொன்றுவேன்னு சொல்லி ஒரு கல்லை தூக்கிட்டுலாம் வெளியில வந்து நான் ஜன்னல் வழியா பார்க்கும்போது வந்தாங்க. நான் உள்ளேதான் இருந்தேன், நான் வெளியில வர முடியல, என்னால வந்தா என்ன கொல்லுக்கு ரெடியா இருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னால வந்தது லேடி அந்த வனிதா மட்டும்தான் ஒரு ஆட்டோல வந்து இறங்குனாங்க. இதுக்கு முன்னாலேயும் சில டைம்ல போன் பண்ணி எடுத்தா என் குரலை கேட்டோன்னா கட் பண்ணிடுவாங்க. அப்படி சில நேரம் பேசும்போது நான் உன் மாப்பிள்ள கணவன் உடல வாழையே விட மாட்டேன், உன் பிள்ளையும் வாழ விட மாட்டேன், எனக்கு தான் அவன் வேணாம் நான் விட மாட்டேன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவதூறா அதிக வாட்டி பிரச்சனை பண்ணியிருக்காங்க.
அன்னைக்கு இது ஜன்னல் ஒவ்வொன்றையும் அடிச்சு நொறுக்கும்போது நான் வீட்டுல இருக்கேன், என்னால ஒண்ணுமே பண்ண வரல. நான் வந்தா என்ன கொல்லுது ரெடியா இருக்கேன், ஒரு கல்லை தூக்கிட்டு வந்தா நான் உள்ள போயிட்டேன். அந்த அடுத்து ஒரு 100க்கு அடிச்சு போன் பண்ணும்போது நம்ம ஆர்எல்எம்இ ஸ்டேஷன்ல இருந்து கார்த்திகேச இன்னொரு போலீஸும் வந்து விசாரிச்சு இது பண்ணும்போது அவங்க வீட்டை விட்டு வெளியில போமான்னு என் வீட்டு நடலே இருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப கார்த்திகேசே தான் விசாரிச்சுட்டே இருந்தாங்க. கூப்பிட்டதுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணோன்னே வடசேரி மகளிர் காவல் நிலையத்துல இருந்து ஒரு எஸ்ஐயும் அங்க இருந்து ஒரு லேடி போலீஸும் வந்து அவங்கள வந்து கூட்டிட்டு போய் அங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி வடசேரியை கூட்டிட்டு போயிட்டாங்க. திருப்பி அங்க போன பிறகு சொன்னாங்க நீங்க ஆர்எல்எம்இல தான் போய் எஃப்ஐஆருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னோன்னா நாங்க திருப்பி இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்க இருந்து வீட்டுல இருந்து போகும்போதே கார்த்திகேசே அந்த லேடியா மகளிருக்கு அந்த காவல் அந்த போலீஸ் உள்ள அனுப்பி விட்டுட்டு கார்த்திகேசையும் கூட நின்ன போலீஸும் வீட்டுக்குள்ள வந்து என் கேமரா பாக்ஸையும் என் கையில இருந்து செல்லையும் வாங்கிட்டு போயிட்டாரு. நாங்க பாத்துட்டு தருவோம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு படவடா எல்லாம் பூச்சி கொண்டு போயிட்டாங்க. திருப்பி நாங்க ஆர்எல்எம்இல வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் எழுதி கொடுத்த பிறகு இன்னைக்கு 3 நாளாவையும் அந்த கம்ப்ளைண்ட் எந்த ஒரு ரியாக்ஷனும் எடுக்கவே இல்லை, எந்த ஒரு சப்போர்ட் பண்ணவே இல்லை. நேற்று நைட்டு கார்த்திக் சார் போன் பேசும்போதும் நாங்க நாளைக்கு 10 மணி வாங்க இதை பார்த்து நான் உங்களுக்கு தந்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலையில நான் 10 மணிக்கு போகும்போது என் செல்லுல இருந்த அந்த கேமரால அந்த ஃபுட்டேஜை அப்படியே டிலீட் பண்ணிட்டு என் செல்லை என் கையில கொண்டு தராங்க. அப்ப நான் எனக்கு அதுல செல்லுல இருக்கக்கூடிய அவ்வளவு ஃபுட்டேஜும் எனக்கு வேணும். ஏன்னா என் பிள்ளைக்குள்ள ஸ்கூல்ல இருந்து வரக்கூடிய வாட்ஸ்அப்ல இருந்து எல்லாமே அந்த செல்லுல தான் இருக்கு. 3 நாள் அந்த செல்லு இல்லாம எந்த இதை என் பிள்ளை படிக்கிறதுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் அது பண்ண முடியாம அது என் பிள்ளை ரொம்ப மன வருத்தத்துல இருக்கா. வீடும் என் பிள்ளைக்கு வரல இருக்க வீடு என் மாமனார் என் பிள்ளைக்கு அந்த இடத்த கொடுத்து வீடு என் மாமனார் வீட்டுல எழுதி கொடுத்துருக்காரு. என் பிள்ளைக்கு பேர்ல இருக்க வீடை தான் வந்து அடிச்சு நொறுக்குனது. என் பிள்ளை ரொம்ப 3 நாளா மன உளைச்சல் ஆளாகி டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு, ஆஃப் இயர்லி எக்ஸாம். அதை கூட ஒழுங்கா அவளுக்கு படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு செல்ல வாங்கிட்டு வான்னு சொல்லி இன்னைக்கு கேட்டதுக்கு எல்லாம் டிலீட் பண்ணிட்டு தராங்க. கேட்டதுக்கு நான் தான் டிலீட் பண்ணேன், நீங்க என்ன செய்வீங்க கார்த்திக் எஸ் அவங்க மிரட்டி என் பேசுறாங்க ஸ்டேஷன்ல வச்சு. இவ்வளவு குற்றவாளிக்கு சப்போர்ட்டா அவங்க பேசுறாங்க. நாங்க இவ்வளவு பண்ணி எதுவுமே என்னோட கேமரா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நான் வீட்டுல மாட்டி இவ்வளவு சப்போர்ட்டா இருந்தா எதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இதுக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து எனக்கு இதுக்கு ஒரு தகுந்த நீதியை வழங்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன்.